ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல நம்ம வந்து 3 முடிச்சு யார் யார் போடலையோ அவங்களுக்கு 99% எந்த ஒரு சாமி சித்தி ஆகாது. இதான் உண்மை. அது பிரச்சனை இல்லை. சொல்றேன் இருங்க ஏன் அதுக்குள்ளேயே பயப்படுறீங்க? தெளிவாக கேட்டுங்க. 16 செல்வங்களில் கல்யாணம் ஒரு செல்வம் அடங்கும். புரிதுங்களா? அதனால எல்லா ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க கல்யாணம் ஆனால் மட்டும்தான் அவங்க முழு பலனை அடைவாங்க தேவதைகிட்ட இருந்து. புரிதுங்களா? பெண்கள் மட்டும் மங்களகரமாக இருக்கக்கூடாது, ஆண்களும் மங்களகரமாக தான் இருக்கணும். அதனால எல்லாருமே சரி ஒரு கல்யாணம் பண்ணிடுங்க. ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு மந்திரவாதியா அகோரியா எவனாக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுவது மிகவும் நல்லது. 2வது கல்யாணம் வேணாங்க. இல்லை தெளிவாக கேட்டுங்க. ஏன் சார் சொல்லுங்க சார். கல்யாணம் ஆகணுமா? இல்லை கல்யாணம் இல்லை சத்தியாகும், பிரச்சனை இல்லை. தெளிவாக கேட்டுக்கோ. அதே போல் 20 வயசு 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பெண் தேவதை டப்புன்னு ஓடி சாமி. ஆண் தேவதை ரொம்ப கடினமாக இருக்கும், அவங்க பேச்சு கேட்காது. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இதுவும் நல்லது தான், இதுவும் நல்லது தான், ஞாபகம் வச்சுங்க. அதே போல் தெளிவாக கேட்டுங்க சார். ஆன்மீகத்தில் போடுறீங்கன்னா முதல் தேவதை நீங்கள் என்ன தொடரணும்னா வாழை தான் தொடரணும். காளியை தொடர்றது, முனீஸ்வரன் தொடர்றது, இல்லை காளி பைரவர் அது தொடவே கூடாது. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறீங்களா உங்கள் குருநாதர்கிட்ட வாழை குமரி தான் நீங்கள் தொடரணுமே. நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும், நீங்களும் ஒரு ஆளாக நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக வாழையை தான் நீங்கள் தொடரணும். வாழை பரமேஸ்வரி ஞாபகம் வச்சு சொல்கிறேன். புத்தகத்தில் கொடுத்துருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன்.